இந்த வீடியோல நியூபார்ன்ஸ் வந்து நைட் டைம்ல அதிகமா ஏன் அலறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சிவகுமார் குழந்தைகள் மருத்துவர் பேசுறேன் சேலம்லேருந்து. இப்போ நார்மலா நான் வந்து பகல்ல நம்ம முழிச்சிருக்கிறதுக்கும் நைட்ல நம்ம தூங்குறதுக்கும் அதை வந்து சிர்காடியன் ரிதம் அப்படிங்கிற ஒன்று ஹெல்ப் பண்ணுது. நியூபார்ன்ல அந்த சிர்காடியன் ரிதம் வந்து மெச்சூர்டா இருக்கல. அது வந்து நல்லா மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து 3 months 12 weeks ஆகுது. அதனால குழந்தை வந்து ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப்னு சொல்ற மாதிரி விட்டு விட்டு தூங்குறாங்க. அந்த தூக்கத்துலேருந்து முழிக்கிறப்போ மறுபடியும் அவங்க தூங்க ட்ரை பண்றப்போ ஸ்மூத் டிரான்சிஷன் பீரியட் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அப்படி அவங்கள அதை வந்து ஸ்மூத் டிரான்சிஷன் பீரியட் இல்லாததுனால அந்த எக்ஸசிவ் கிராங்கினஸ் வந்து க்ரை பண்ணுறாங்க. ஸோ இது நார்மல் ஃபிசியாலஜிக்கல் தான். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அதிக ஸ்லீப் இன்டரப்ஷன் இல்லாமல் நம்ம வந்து நைட்டில் பிரைட் லைட் யூஸ் பண்ணாமல் டிம் லைட்ஸ் யூஸ் பண்ணணும். குழந்தை ஒரு டைம் முழிக்கிறப்ப வந்து அவங்கள வந்து ஃபீட் பண்ணி தூங்க வைக்கிறதுக்கு லவுட் நாய்ஸஸ் இல்லாமல் மினிமல் நாய்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒரு டைம் டயப்பர் வெட் ஆகிறப்பையும் குழந்தை அழுவாங்க. இன்செக்ட் பைட் இருந்தாலும் அழுவாங்க. ரொம்ப வார்மாக இருந்தாலும் அழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குழந்தை ரொம்ப கோல்டாக இருந்தாலும் அழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லா ரீசனுமே ஃபீடிங்காக மட்டுமே குழந்தை நைட்டில் அழுக மாட்டாங்க. ஸோ அழுகிறப்போ என்ன ரீசன் அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறப்போ அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் பீரியடை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள மறுபடியும் தூங்க வைக்க முடியும்.